ஹலோ எவ்ரி ஒன், இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர். இன்றைக்கி நம்மளோட சேனல் வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு பாராட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் 5000 அக்கௌண்ட்ஸ்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக போகிறோம். வித் தட் பீயிங் செட், நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி ரீசெண்டாக லைக் கிரிப்டோ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் எந்த அளவுக்கு கிராஷ் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த புள்ளி விவரங்களை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எலான் மஸ்கோட கொஞ்சம் ட்வீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எனர்ஜி கன்சம்ஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்களே, உண்மையிலேயே பிட்காயின் எந்த அளவுக்கு கரண்ட் வந்து இழுத்துட்டு இருந்துச்சு. அண்ட் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் கடைசியாக வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. அந்த ஸ்கேம் பற்றி லைட்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி லைவ் வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம், டீட்டெயிலில் பேசியிருந்தோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துக்கலாம். பட் ஷார்ட்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இதில் வந்து ஷேர் பண்ணுவேன். அண்ட் கடைசியாக இப்போது இந்த பிரளயம் நடந்ததுக்கப்புறம், கிரிப்டோவில் பிரளயம் நடந்ததுக்கப்புறம் என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது நம்மளோட எக்ஸ்சேஞ்சஸில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்வெஸ்டர்ஸ் நிறைய ரூபா லாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட $830 பில்லியன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிராஷ்னால எல்லா இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து காசு இழந்திருப்பாங்களா, அவங்களாம் மொத்தமாக லாஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து இது இந்தியன் மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்னா, 6051 கோடி ரூபா கிட்ட வருது. ஓகே ஃபைன். இப்போது நிறைய பேரோட லைக் ஒரு இல்யூஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாராலையும் கிரிப்டோ கரன்சியா இல்லாட்டி மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் எல்லாராலையும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும், லைக் எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு காயினை ₹1 வாங்குறீங்க, அதை ₹2 விற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட். இன்னொருத்தர் அதே காயினை ₹2 வாங்கிட்டு ₹3 வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ப்ராஃபிட். இன்னொருத்தங்க ₹3 வாங்கிட்டு ₹4 விற்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட். இப்படி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ப்ராஃபிட். ஆனால் மார்க்கெட் இப்படி ஃப்ளக்ஷுவேட் ஆகாது, இப்படியும் ஃபங்க்ஷன் ஆகாது. அதுக்கு மேலே ஏறி கீழே இறங்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் பாதி பேருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா பாதி பேருக்கு லாஸும் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஃபைன். இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு பார்க்கலாம். எலான் மஸ்கோட அந்த ட்வீட் பற்றி பார்த்துருப்பீங்க. எலான் மஸ்கோட ட்வீட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க பிட்காயின் எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிராஃபை போட்டு இது பண்ணியிருந்தாங்க. லைக் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைக் எஸ்டிமேட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து 148.77 டெராவாட்ஸாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலான கன்சம்ஷன் வந்து 511.7 டெராவாட்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்ன பிரச்சனைனா, இது வந்து நம்ம நினைக்காத அளவுக்கு எக்ஸ்போனன்ஷியலாக போயிடுச்சு. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேக் ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்வீட்டை உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் இன்னொரு மெசேஜும் வந்துச்சு. பட் திங் இஸ், இதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஒரு ட்வீட் வந்திருக்கு. அந்த ட்வீட் என்னென்னு பார்க்க போகிறோம். பிட்காயின் இஸ் எலக்ட்ரிக் மணி. ரியல் கார்ஸ் யூஸ் மோர் எலக்ட்ரிசிட்டி தென் டாய் கார்ஸ். The article above is full of logical errors and falsehoods. Bitcoin is the most efficient technology for converting energy into prosperity we have yet to devise ன்னு சொல்லி போட்டுருங்க. இதை பார்த்த உடனே தெரியுது சுத்த பைத்தியகாரத்தனம். லைக் நீங்கள் எலான் மஸ்கை ஹேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா எலான் மஸ்கை பிடிச்சிக்கோங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதை பாருங்களேன், இது வந்து ஆக்சுவலாக ஒரு வெரிஃபைடான ஒரு அக்கௌண்ட், ஏதோ ஒரு கம்பெனியோட CEO. இதேமாரி நிறைய வெரிஃபைடான அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது வெரிஃபைடான அக்கௌண்ட்ஸ்லேருந்து வந்தாலே அது வெரிஃபைடான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். பிட்காயின் மைன் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், அது நிறைய கரண்ட் இருக்குதுன்னு தெரியும். உங்கள் வீட்டில் நார்மலாக நீங்கள் ₹5000 கரண்ட்டுக்கு பே பண்ணுறீங்கன்னா, பிட்காயின் மைன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ₹15,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைக் கரண்ட்டுக்கு பில்லே ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்க ஒரு காலத்தில் ஒரு சிங்கிள் கார்டு வச்சு, ஒரு சிங்கிள் 1060 வச்சு மைன் பண்ணும்போது எனக்கு ₹2500 கரண்ட் பில் வந்துச்சு. இந்த மாதிரி இருக்கிற டைம் இப்போது லைக் சிச்சுவேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டுறேன். அதே சார்ட் தான் இங்கே திருப்பி இன்னொரு சோர்ஸ் ஆஃப்லேருந்து எடுத்திருக்கேன். அண்ட் கடைசியாக இந்த சார்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதோட டீட்டெயில்டாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம். இப்போது இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து சைனாலேருந்து பேன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் மைனிங்கை நிப்பாட்டி இருக்காங்க. நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி இருக்கிறதுனால அந்த ப்ரொஜெக்ஷன் எங்கே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். இது வந்து நம்மளோட பூமிக்கு ரொம்பவே நல்லதான ஒரு விஷயம். ரீசெண்டான டைமில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் இதில் மெஜாரிட்டி ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோல் கன்சம்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோல் வந்து எந்த அளவுக்கு என்விரான்மெண்டலுக்கு பேடாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை நான் இங்கே பற்றி பேசணும்னா அது டெக் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக விட்டுறேன். இப்போ கடைசியாக நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க ஒரு சார்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து கரண்ட் யார் யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்டோட மொத்த டேட்டா சென்டர்ஸும் கிட்டத்தட்ட 207 டெராவாட்ஸ் யூஸ் பண்ணுது. மொத்தமாக நியூயார்க் சிட்டி இருக்குல்ல, நியூயார்க் சிட்டி வந்து 161 யூஸ் பண்ணுது. இப்போது பிட்காயின் நெட்வொர்க்கை பாருங்களேன், கிட்டத்தட்ட நியூயார்க் எந்த அளவுக்கு கரண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ
அதில் ஒரு 80% யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நார்வேயை விட அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. பங்களாதேஷ் எவ்வளோ யூஸ் பண்ணுது, ஃபோர்டு மொத்தமாக அத்த கம்பெனியாக ஃபோர்டு எவ்வளோ யூஸ் பண்ணுது, கூகுள் எவ்வளோ யூஸ் பண்ணுது, டிஸ்லி வேர்ல்டு எவ்வளோ யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாருமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியுதா பிட்காயின் நெட்வொர்க் வந்து எந்த அளவுக்கு கரண்ட் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதும் தெரியும். அண்ட் ஈத்தேரியம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் இருந்து, அதாவது மைனிங்லேருந்து ஸ்டேக்கிங் போகிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து கரண்ட் கன்சம்ஷன் தான். அப்படி அவங்க ஸ்டேக்கிங்க்கு போயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 95.something% ஆஃப் பவர் கன்சம்ஷனை அவங்களால சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து பேசிக்கிறாங்க. ஓகே ஃபைன், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நிலவரம் கலவரம் அவங்களை பற்றி பார்க்கலாம். வெசிரெக்ஸோட சிஇஓ அதாவது இப்போது இவரும் ஒரு சிஇஓ தான், எலான் மஸ்க்கும் ஒரு சிஇஓ தான். நீங்கள் ஏன் வந்து ஒரு பர்டிகுலர் நபரை வந்து ஃபேவரேட் பண்ணுறதும் இன்னொரு பர்டிகுலர் நபரை பற்றி வந்து தப்பாக பேசுகிறதுங்கிறது எனக்கு தெரியல. எல்லாரும் கார்ப்பரேட்னா எல்லாருமே கார்ப்பரேட் தானே. அது என்ன ஒருத்தர் வந்து கார்ப்பரேட், இன்னொருத்தர் வந்து மக்களுக்கு ஃப்ரெண்ட்லி. இப்போது இவங்கள நம்பி கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி சிஇஓஸ் அண்ட் கம்பெனிஸ் வச்சுருக்கவங்களை நம்பி நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ அவங்க சொல்லியிருக்க விஷயத்தை கிளியராக பாருங்கள். ஐ ரிக்வெஸ்ட் ஆர்பிஐ டு இன்டர்வீன். அதாவது அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. லைக் ஆர்பிஐ தயவு செஞ்சு உள்ளே வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. இவரால் வந்து அவரோட கம்பெனியையே காப்பாற்ற முடியவில்லை என்றால் அப்படி லைக் நான் பர்சனலாக அட்டாக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. பட் நான் சொல்கிற ஒரு விஷயம், லைக் ஒரு தனிநபர் ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. லைக் ஆர்பிஐ நோட்டீஸ் விட்டுட்டாங்கன்னா நோட்டீஸ் விட்டது தான். சிஇஓ கூட என்ன பண்ண முடியாதுன்னு இவரால் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்ஷன்ஸும் எடுக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட லைக் பேமெண்ட் கேட்வே மொத்தமாக பாலாக்கிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் யாராலையும் என்ன பண்ண முடியாது, டெபாசிட் பண்ண முடியாது, வித்ட்ராவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆக்சுவலான பிரச்சனை. ஸோ இவர் சொல்கிறது வேலிடான ஒரு பாயிண்ட் தான். ஆர்பிஐ நினைக்காம நம்மளால் என்ன பண்ண முடியாது, வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லைக் சாலிடான ஒரு ரீசன். அஸ் அ சாஃப்ட்வேர் நேஷன் வி நீட் டு இனோவேட் அப்படிங்கிறது சொல்கிறதும் கரெக்டான ஒரு விஷயம் தான். பட் ஆர்பிஐ எதுக்காக இப்போ வரைக்கும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. ஸோ லைக் அகெயின் லைக் ஓகே ஃபைன், நிறைய லைக் யூஸ் பண்ணுறங்கிற வேறு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த எடுத்துக்கு போகலாம். பைனான்ஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்கே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும் சரி, பைனான்ஸ்க்கு வந்து காசு வேணும். நிறைய பேர் வந்து பைனான்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னெல்லாம் வித்தைகளை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே காயின் டெக்ஸோட சிஇஓட இதுக்கு போகிறோம். இவர் கடைசியாக 2 நாளில் எங்கே போனாருன்னு தெரியல. ஒருவேளை வெக்கேஷனுக்கு போயிருப்பார் போல இருக்கு. இவர் ஆர் மேபி லைக் நான் இங்கே எதுவும் சொல்ல விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு எனக்கு தெரியல. இவர் எதுவுமே போஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியவில்லை. கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா, ரீசெண்டாக 233 கோடி ரூபாய் ஏமாற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கேம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, எதுக்காக இந்த காயினை கிரியேட் பண்ணாங்களான்னு தெரியாது. இதை பற்றி கூகுள் சர்ச் பண்ணாலும் பெரிய லெவலில் இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை. பட் திங் லைக் அது அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இரலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் திங் இஸ், ஒரு கம்பெனி, முகம் தெரியாத கம்பெனி மொத்தமாக ஏமாற்றிட்டு போகும்போது ஒரு நோட்டீஸும் போட்டுட்டு போயிருக்காங்க. எங்களை நம்பி நீங்கள் நல்லாவே ஏமாந்துட்டீங்க, உங்களை நாங்கள் ஏமாற்றிட்டோம், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அண்ட் முட்டா பசங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் போஸ்ட் பண்ணிவிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண 233 கோடியும் ஸ்வாகா அப்படிங்கிறதையும் பேசிக்கிறாங்க. ஃபைன். இப்போது ஸ்டாப் இலான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காயின் இருக்குது. அந்த காயின் கிட்டத்தட்ட நம்மளோட அட்டென்ஷன் எல்லாருக்குமே எலான் மஸ்க் மேலே கோவம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த கோவத்தை எல்லாத்தையும் ப்ரொடக்டாக பார்க்குறதுக்கு சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கிவ்அவே கொடுக்குறாங்க, எலான் மஸ்க்கை வந்து தோக்கடிக்கணும்னா இந்த இதை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சையோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு தனிநபரோ ஏதாவது ஒரு விஷயம் லைக் நீங்கள் லாஸை ஃபேஸ் பண்ணுங்கள். அதை விட்டுக்கிட்டு இதை சரி கட்டுற மாதிரி வந்து இவங்களை பழி வாங்கணுங்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக பேக் ஃபேர் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன். அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன் அண்ட் லைவ் ஸ்ட்ரீம்லேருந்து மீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றுடன் நான் உங்களை until next, bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.